வெல்கம் டு சயின்ஸ் பார்க். நம்ம இந்த வீடியோவில் 2024 ஆண்டு ஃபிசிக்ஸ் பேப்பர் 1 10 வரையான வினாக்களுக்குரிய விளக்கம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதலாக எளியை பற்றி பார்க்க போகிறோம். முதலாக எளி அலகு இருக்கின்ற போதிலும் பரிமாணம் இல்லாத பௌதிக கணியம் பின்வரும் இது வளமையாக ஃபிசிக்ஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் கேள்வி இந்த அலகு பரிமாணம் சம்பந்தமாக வராது. அதே ஒளிந்த முறையும் வந்திருக்கு. முதலாக பார்த்தோம்னா பிளாங்கின் மார்லி சொல்கிறாங்க. இதில் இருக்கேன். இதில் பார்த்தோம்னா E7HF எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோண்ட சக்தி சம்மந்தமான சமன்பாடு. ஒரு ஃபோட்டோண்ட சக்தி என்று சொல்கிறது இந்த பிளாங்கின் மாறிலியை அந்த ஃபோட்டோண்ட மீடுறனால பிரிக்கினா இருக்கும். ஸோ அதிலிருந்து H7 மேலே இருக்க சக்தி, கீழே இருக்க மீடுறன். ஸோ சக்தி மீடுறன் அதுக்கான பரிமாணத்தை போட்டோம்னா கடைசியாக இந்த பிளாங்கின் மாறிலிக்கு பரிமாணம் இருக்குது. இது நார்மலாக இது இவ்வளவு எழுதி மெனக்கூடணும் மட்டும் இல்லை. அவன் கேட்டது பரிமாணம் இருக்கா இல்லையா நம்ம முடிவெடுக்கிற நம்ம வேலை. ஸோ இதுக்கும் பரிமாணம் இருக்குது, இதுக்கும் பரிமாணம் இல்லை, கட்டாயம் இதுக்கும் பரிமாணம் இருக்கும் ரெண்டு எடுத்தோம்னாலே சரியா. ஸோ இவ்வளோ எழுத தேவையில்லை, பட் ஒரு ஃபார்மாலிட்டிகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம்னா பரப்பளி விசை. பரப்பளி விசைன்னு சொல்கிறது நம்ம கடைசியாக தான் படிப்போம். ஸோ பரப்பளி விசைன்னு சொல்கிறது அலகு நீளத்தில் தாக்குற விசையாக இருக்கும். இதுதான் அதோட டெஃபினிஷனாக இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் விசை MLT-2 நீளமண்ட கூட L. ஸோ அதன்படி MT-2 அதில் பரிமாணம் வரும். ஸோ கட்டாயம் இதுக்கும் பரிமாணம் இருக்குன்றக்குள்ள கட்டாயம் பரப்பளி விசையும் பரிமாணம் வரும். ஸோ எழுதி மெனக்கெட தேவையில்ல, ரெண்டுக்கும் விருப்பம் கட்டாயமாக அதுக்கும் பெறமென்னு தெரிஞ்சா சரி. அடுத்து சக்தி, அது வளமையான பிரிவுக்கிறனால அது டிரெக்டாக தெரிஞ்சிருக்கும் சக்திக்கான பரிமாணம் ML²T-2. அடுத்து பார்த்தோம்னா தொடர்பகம். தொடர்பகம்னு சொல்கிறது ஒரு அது ஒன்று சார்பம் ஒன்று வேகம். அப்போ கட்டாயம் வேகத்தின் பரிமாணம் அதில் பரிமாணமாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு கட்டாயம் பரிமாணம் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா அஞ்சாவது விட ஒளிச்சரிவு மட்டம். இதான் அந்த ஒளிச்சரிவு மட்டத்துக்கான சமன்பாடு. β = 10 log10 I/I0. இந்த ஐன்னு சொல்கிறது பார்த்தோம்னா அந்த குறித்த இடத்துல இருக்கிற ஒளிச்சரிவாக இருக்கும். I0 பார்த்தோம்னா கேள்வி நுழைவாயிலாக இருக்கும். 10/12 வளமையாக பாய்ப்போம். நம்மளுக்கு தெரியும் இந்த லொக்குக்கு இங்கால வர இவ்வளவுக்குமே எந்த ஒரு பரிமாணம் இருக்காது. ஏன்டா லொக்குன்னு சொல்லக்குள்ள அங்கே 2 பரிமாணம் தான் வரப்போகுது. கட்டாயம் இந்த இவ்வளவு செட்டப்புக்கும் பரிமாணங்கள் இருக்க போகிறல. ஸோ 10 ஒரு எண்பரிமாணம், அதுக்கும் பரிமாணம் இருக்காது. ஆகவே இந்த இவ்வளவு விளையங்களுக்கு பரிமாணம் இருக்காது. ஆக இவ்வளவு அந்த ஒளிச்சரிவு மட்டத்துக்கு பரிமாணம் எதுவுமே காணப்படாது. ஆகவே ஃபர்ஸ்ட் கேள்விக்கு 5வது வரும். இப்போ 2வது கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். 2வது கேள்வி, ஒரு வேர்னியர் இடுக்கியின் பிரதான அளவிடையின் 1 சென்டிமீட்டரில் 20 உபபிரிவுகள் உள்ளன. அப்போ 1 சென்டிமீட்டர் 20 உபபிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு மெயின் ஸ்கேலில். அப்போ இந்த நோட் பண்ணியிருக்கேன். 1 சென்டிமீட்டர் அதாவது 10 மில்லிமீட்டர், அது 20 மெயின் ஸ்கேல் டிவிஷனாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்கிறது 10/20 இருக்குது. ஸோ 0.5 மில்லிமீட்டராக இருக்குது. ஸோ இதான் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் கவுண்டாக இருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, பிரதான அளவுடையின் 19 உபபிரிவுகளின் நீளம் 20 வேர்னியர் அளவுடை பிரிப்புகளுக்கு சமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த மெயின் ஸ்கேல் 19 வேர்னியர் 20 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பாருங்க 19 MST 20 VST பிரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதில் நம்ம ஒரு VST எழுவாக்கணும்டா 19 MST-ன் கீழ் 20 வரும். ஸோ அதுலேருந்து ஒரு VST கணிச்சோம்டா 0.475 மில்லிமீட்டர் வருது. அப்போ இது ஒரு VST-யாக இருக்கும். அவன் கேட்குற கேள்வி இந்த இதுண்ட LC, ஐ மீன் இழிவண்டிக்கான கேள்வி. அப்போ இழிவண்டிகைக்கு அது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கருவிகள் படிச்சிருப்போம். LC சொன்னாலே ஒரு MST மைனஸ் ஒரு VST. இது கவனமாக இருக்கணும். இது வேர்னியர் அளவு திட்டம் பயன்படுத்துகிற இடங்கள்லாம் இந்த இதாக இருக்குது. சம்டைம் வட்ட அளவு திட்டங்கள் பயன்படுத்துகிற இடங்கள் இருக்குது. அதுக்கு இழிவண்டிக்கு வேறு சமன்பாடாக இருக்கும். இது வேர்னியர் அளவு திட்டம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்களில் LCக்கு ஒரு MST மைனஸ் ஒரு VST இருக்கும். ஸோ ஒரு MST முதலாவது வரையிலே கணிச்சிட்டோம் 0.5 மில்லிமீட்டர். அதுபோல் ஒரு VST அதுக்கு அடுத்த வரையில் கணிச்சிட்டோம் இந்த இருக்குது. ஸோ அதில் கணிச்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு LC வரும். இப்படி லாங் வேயில் காணலாம். அல்லது இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. நம்மளுக்கு ஐ மீன் இதை படிப்பிச்சு முடிய அதை படிப்பிச்சிருப்பாங்க. என்னென்னு சொன்னால் இந்த 19 பிரிவு 20 பிரிவோட பிறந்தது. ஐ மீன் பிரதான அளவிடையின் 19 பிரிவு வேர்னியர் 20ஓட பிறந்தது. அப்புறம் பிரதான அளவிடையின் 49 வேர்னியர் 50ஓட பிறந்தது. இப்படி ஒன்று டிஃப்ரென்ஸ் வர டைமில் 19 20ஓட பிறந்தது, 49 50ஓட பிறந்தது. கவனம், சம்டைம் இப்படி 2-3 உதாரணத்துக்கு பிரதான அளவு 18 பிரிவுகள் 20ஓட பிறந்ததுன்னு கேள்வி போடலாம். அப்படி போடக்குள்ள இது பாவிக்கலாது. இந்த கண்டிஷன்ஸ் 19 20ஓட பிறந்தது, 49 50 மோஸ்ட்டாக அப்படி தான் நம்மளுக்கு வெளியில் வரும். இது வரைக்கும் பாசிபிள் வெளியில் அப்படி தான் வரும். சம்டைம் முதல் கேள்வியில் மாறி போடுவினோம். அந்த டைமில் நம்ம இந்த முறைக்கால போனால் மட்டும்தான் விட சரியாக வரும். இதுக்கால போனால் விட வராது, கொஞ்சம் பிழைக்கும். ஆனால் மோஸ்ட்டாக பாசிபிள் எல்லாமே இந்த முறைக்காலம் 19 20 ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் LCக்கு இன்னொரு சமன்பாடும் இருக்குது. ஒரு
பிரதான அளவுடைய பிரிப்புற நீளத்திங்கள் மொத்த வேணியர் பிரிப்புகள்ற எண்ணிக்கையாக இருக்குது. ஸோ இங்கிருந்து நம்ம முதலாவது வரையிலிருந்து கணிச்சிட்டோம், ஒரு மெயின் ஸ்கேல் அளவில் வந்து கணிச்சிட்டோம் 0.5 மில்லிமீட்டர். ஸோ 0.5 அது எத்தனை வேணியர்? 20 வேணியராக இருக்குது. ஸோ கீழே 20.02 இது டிரெக்டாக வரும். கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம் இது மட்டும்தான். அதாவது 19 20ஓட பிறந்தது, 49 50ஓட பிறந்தது, அந்த கண்டிஷன்ஸில் மட்டும் இந்த சமன்பாடு சரியாக வரும். மற்ற இடங்களில் பிழைக்கும். மோஸ்ட்டாக முதல் பேப்பர்ஸில் வந்து மோஸ்ட்டாக மாற்றி போட ட்ரை பண்ணாங்கன்னா இந்த இதுக்காக போனோம்னா பிழைக்க பார்த்தோம். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த இடங்கள். மற்றபடி நார்மலாக இந்த வேயில் போனோம்னா எப்படியும் பிழைக்காது. இதான் பழமையான முறை. ஸோ அதன்படி பார்த்தோம்னா 2வது கேள்விக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொறுத்து. இப்போ வந்து 3வது கேள்வி பற்றி பார்க்க போகிறோம். 3வது கேள்வி வந்து ஒரு எரிபடையின் உயர்ந்தபட்ச உயரத்தில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி அதன் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தியின் 4 ஆகும். அதாவது நோட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நம்மளாவது எரிய இயக்கம் சம்மந்தப்பட்ட மெக்கானிக்ஸில் வர எரிய இயக்கம் சம்மந்தப்பட்ட கேள்வி. அப்போ ஒரு எரிய இயக்கத்தில் அதன் அதி உயர் புள்ளியில் இருக்க அதன் இயக்கப்பாட்டு சக்தி வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க இயக்கப்பாட்டு சக்தின்ற 1/4 பங்கு அவ்வளோதான் சொல்கிறாங்க. கிடையுடன் எரிபடையின் எரிய கோணம் யாது? வழித்தடையை புறக்கணிக்க. அப்போ இது என்ன கோணத்தோடு நம்ம எரிஞ்சோம்னா இப்படி இங்கே வந்து இருக்க இயக்கப்பாடு சக்தி இங்கே கால்வாஸ் ஆகும் என்றது அவங்களோட கேள்வியாக இருக்குது. சரி, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இயக்கப்பாட்டு சக்தின்னு சொல்கிறது 1/2 mv². இது நம்மளுக்கு காலங்காலமாக தெரிஞ்ச விஷயம். அப்போ இயக்கப்பாட்டு சக்தி இங்கே இருக்கிறதுன்ற கால்வாசல் இங்கே இருக்குது. அப்போ இயக்கப்பாட்டு சக்தி கால்வாசியாமி 4 மடங்கால குறையணும் என்று சொன்னால் அது வேகம் வந்து அரை மடங்கால குறையணுமே, வர்க்கமல்லோ. இப்போ இங்கே வியா இருக்குது v/2 மாறிச்சுன்னு சொன்னால் வர்க்கிக்கக்குள்ள இங்கே ஈயா இருக்குது e/4 மாறும். ஏன்னா இங்கே வர்க்கம் இருக்குது தானே. ஆகவே இயக்கப்பாட்டு சக்தி 4 மடங்கால குறையணும்னு சொன்னால் வேகம் 2 மடங்கால குறையணும். ஏன் இங்கே v வர்க்கம் இருக்கக்குள்ள இப்போ v/2 முழுவதின் வர்க்கம் எடுத்தோம்னா v வர்க்கத்திங்கள் 4 வரும். ஆகவே இயக்கப்பாட்டு சக்தி 4 மடங்காக குறையணும்டா வேகம் அரைவாசாகணும்ன்றது முதலாவது முடிவு. அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த எரிய இயக்கத்தில் இந்த இது வந்து எரிவடைன்ற ஆரம்பம் பியாகவும் கோணம் தீட்டாவாகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் அதி உயர் புள்ளியில் நம்மளுக்கு தெரியும் நிலைக்குத்து வேகக்கூறு வந்து 0 ஆயிரும். அதில் ஒன்று இருக்க போகிறது வந்து பார்த்தோம்னா கிடை வேகக்கூறு மட்டும், அதுவும் v cos தீட்டாவாக இருக்குது நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ இங்கே வியோட எரிஞ்சோம்னு சொன்னால் இங்கே v/2 தான் இருக்கணும். அவ்வளோ என்ன அதை நம்ம முடிவெடுத்தோம். இயக்கப்பாட்டு சக்தி 4 மடங்காக குறையணும்னு சொன்னால் வேகம் அரைவாசாகணும்னு முடிவெடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுக்க வேண்டியது இங்கே v இருக்குன்னு சொன்னால் இதில் இந்த v cos, ஏன்னா இது வந்து இருக்கா இல்லை குறுக்க போகிறல. அப்போ ஒன்லி இந்த கிடைவக கூறு மட்டும்தான். இது வந்து v/2 மாறிச்சுன்னு சொன்னால் விஷயம் முடியுது. ஆகவே v cos θ வந்து v/2 இருக்கணும். அப்போ cos 60 பாகம் வந்து அரையா இருக்கு. ஆகவே v cos 60 வந்து v/2 இருக்கு. ஆகவே அந்த எரிபடி நம்ம 60 பாகை கோணத்தில் எரிஞ்சோம்னு சொன்னா தான் அது அதி உயர் புள்ளியில் இருக்கக்குள்ள அது v cos 60 ஒரு மட்டும் இருக்கும். அதான் வந்து v/2 இருக்கு. ஆகவே 3வது கேள்விக்கு வந்து 60 பாகை 5வது இருக்கு. இப்போ வந்து 4வது கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். 4வது கேள்வி ஒரு தாக்க மறுதாக்க விசைச்சோடி பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அப்போ இந்த தாக்க மறுதாக்க விசைச்சோடின்னு சொல்கிறது நியூட்டன்ட தாக்க மறுதாக்க விசைச்சோடியாக தெரியும் நம்மளுக்கு. அதில் மெயினாக 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று அது வந்து பெர்மனில் சமனாக இருக்கும். அந்த தாக்க மறுதாக்க விசைச்சோடின்னு சொல்கிறது பெர்மனில் நியூட்டன் 3ஆம் விதிப்படி அது நம்மளுக்கு தெரியும். பெர்மனில் ரெண்டுமே சமனாக இருக்கும். அடுத்தது திசையில் வந்து எதிரெதிராக இருக்கும். அடுத்த விஷயம் அது எப்பொழுதுமே 2 வேறுபட்ட பொருட்களை தாக்கும். கடைசி வரைக்கும் ஒரு பொருட்களை தாக்காது. இது 3 தான் மெயினான நிபந்தனைகளாக இருக்குது. நியூட்டன் 3ஆம் விதிச்சோடிப்படி வர தாக்க மறுதாக்க விசைச்சோடிகளின் மெயினான 3 இயல்பு அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம நேரடியாக கூற்றுக்குள்ளே பார்ப்போம். கூற்று சொல்கிறாங்க அவை பெர்மனிட் சமனாக இருக்கின்ற போதிலும் திசையில் எதிரானவை. நோமலாக சொல்கிறாங்க இந்த நோமலாக வந்து 2 பொருட்கள் மோதக்குள்ள அந்த 2 பொருட்கள் அந்த மோதுற அந்த கணத்தில் இப்படி தானே அதில் விசை தாக்கும். பெர்மனில் சமனாகவும் திசையில் எதிராகவும் வேறு வேறு பொருட்களையும் தாக்கும். அந்த படத்தை பார்த்தா நீட்டாக விளங்கு நம்மளுக்கு. அடுத்த வந்து அவை கூற்று வந்து சரி. பி கூற்று பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றையொன்று தொடும் பொருட்களின் மீது மாத்திரம் அவை தாக்கும். இதில் வந்து இது வந்து கூற்றுப்பிழை ஏன்னு பார்ப்போம். இப்போ ஒரு மேசையில் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்றை வைக்கக்குள்ள அதில் நிறைய விஷயம் தாக்கும். அதை நான் குறித்து காட்டல. ஏன்டா எல்லா விஷயம் குறிச்சோம்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்காது. ஸோ அதில் வந்து இந்த இப்போ நான் குறிச்சிருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த ஆறுன்னு சொல்கிறது செவ்வன் மருதாக்கத்தை குறிச்சிருக்கேன். அப்போ நிறை ஃபஸ்ட்டு தாக்கம், அடுத்தது பெட்டியில் தாக்குற இன்னொரு விஷயம் வந்து செவ்வன் மருதாக்கம், அது மட்டும் நான் குறிச்சிருக்கேன். ஸோ இது வந்து செவ்வன் மருதாக்கம், இது வந்து தாக்கமாக இருக்குது. இது வந்து அந்த மேசையில் கீழ் நோக்கி தாக்கும்.
இது வந்து பார்த்தோம்னா ஒன்றிய ஒன்று தொடும் பொருட்கள், இதுவும் வந்து ஒன்றிய ஒன்று தொடும் பொருட்கள் தான். அப்போ இங்கே வந்து ஒன்றிய ஒன்று தொடும் பொருட்களில் வந்து தாக்க மறுதாக்க விசைச்சோடிகள் தாக்குறதை நம்ம வளமையாக பார்க்கலாம். ஆனால் இந்த படம் நம்ம படிச்சிருப்போம், எங்கே படிச்சிருப்போம், ஜி ஃபீல்ட் பாடம் படிக்கக்குள்ள இதை வந்து நம்ம நார்மலாக ஜி ஃபீல்ட் அப்புறம் மின்புலம் அந்த பாடங்கள் படிக்கக்குள்ள நார்மலாக இது நம்ம படிச்சிருப்போம். இது வந்து நான் வந்து இது ஒரு கோளை சுற்றி ஒரு சூரியனை சுற்றி பூமி சுத்தக்குள்ள இப்படி தானே ஒரு படம் இருக்கு. அங்கே பருமன்ல சமனாகவும் திசையில் எதிராகவும் விசைகள் தாக்கும். ஆனால் இங்கே தொடுகை இருக்காது. அப்போ இங்கே தொடுகை இல்லை, ஆனாலும் பருமன்ல சமனாகவும் திசையில் எதிராகவும் வேறு பொருட்களையும் தாக்க விசைச்சோடிகள் தாக்குது. ஆனால் இங்கே தொடுகை வந்து இல்லை. இந்த ரெண்டு வந்து தள்ளி தாண்டு இருக்கு, தொடுகை இருக்க போகிறல, இதை போல இங்கே தொடுகை இருக்க போகிறல, பட் தாக்கும். இது வந்து இங்கே இது வந்து ஜிவில் படி பார்த்தோம்னா G(m1 m2 r²) கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுபடி இங்கே விசை தாக்கும், பருமன்ல சமனாகவும் திசையில் எதிராகவும் இருக்கும். ஆனால் இங்கே தொடுகை இல்லை. ஆகவே பி கூட்ட சொல்றாங்க ஒன்று தொடும் பொருட்களின் மீது மாத்திரம் அவை தாக்கும். இந்த மாத்திரம்னு சொல்ற அந்த கூட்டு பிழையா இருக்கு. அப்போ பி கூட்டு வந்து பிழை. ஆனால் சி கூட்டு அவை ஒரே பொருளின் மீது தாக்குகின்றன. அது வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், எப்போவுமே அது வேறு பொருட்கள்லாம் தாக்கும். ஸோ ஒரே பொருளின் மீது தாக்குகின்றன்னு சொல்ற அந்த கூட்டு பிழையா இருக்கு. ஆகவே இதில் ஏ கூட்டு சரி, பி பிழை, சியும் பிழை. ஆகவே இதில் ஏ மாத்திரம் உண்மையானது. 4வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியா இருக்கு. சரி, இப்போ வந்து 5வது கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு ஒப்பமான கிடைமேற்புறம் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு மரக்குற்றியில் ஒரு குண்டு பட்டு அதனுள் பதிந்து கொள்கிறது. பின்வரும் கூற்றுக்களே கருதுக வேணும் தான் கேள்வி. அப்போ இந்த படத்தில் கீறிருக்கேன் ஒரு ஒப்பமான தரை. ஸோ உராய்வு இருக்காது. ஒப்பமான தரையில் ஒரு மரக்குட்டி இருக்குது, அதில் ஒரு குண்டு வந்து பட்டு அதனுள் பதிந்து கொள்கிறது. அந்த பதிந்து கொள்கிறன்ற வேர்டு வந்து முக்கியமான வேர்டு. இந்த பதிந்து கொள்கிறது மீன்ஸ் புதைந்து கொள்கிறன்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ள வந்து அது வந்து இன்சர்ட் ஆகி அதான் சொல்ல வராங்க. ஸோ அந்த இடம் வந்து கேள்வியில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்கிறேன். ரைட். அப்போ ஏ கூட்டு பார்க்கும்போது கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம் என்ன முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இது அந்த படம் கீறுறது. ரைட், அது இருக்கட்டும். இதை கொஞ்சம் பாருங்கள். இந்த மோதுகையில் வந்து மொத்தமாக வந்து 3 வகை மோதுகைகள் இருக்குது. ஒன்று பூரண மீள்தன்மை மோதுகை, அடுத்தது பகுதி மீள்தன்மை மோதுகை, அடுத்தது பூரண மீள்தன்மை அற்ற மோதுகை. இந்த மோதுகைகள் இப்படி 3 வகையாக பிரிக்கிறதுக்கு ரீசன், அந்த மோதல் நடக்கக்குள்ள இயக்க சக்தியில் லொஸ்ட் எப்படி இருக்குது, என்ன பெர்சன்டேஜில் இருக்குன்ற வச்சுக்கொண்டு மோதுகையை 3ஆக பிரிக்கிறாங்க. அந்த மோதுகை நடக்கக்குள்ள இயக்க சக்தியில் லொஸ்ட்டே ஏற்படலாட்டி, இயக்க சக்தியில் வந்து எந்த விதமான லொஸ்ட்டும் இல்லாட்டி அது வந்து பூரண மீள்தன்மை மோதுகை என்று சொல்லுவாங்க. இதுவும் வந்து கேள்வியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பூரண மீள்தன்மை மோதுகைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இயக்க சக்தி லொஸ்ட் இல்லைன்றது அந்த கேள்வி செய்ய வேண்டி இருக்கும். அடுத்த பகுதி மீள்தன்மை மோதுகைன்னு சொன்னால் இயக்க சக்தி லொஸ்ட் இருக்கும், அது வந்து ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜாக இருக்கும். பூரண மீள்தன்மை அற்ற மோதுகைண்டா இயக்க சக்தி லொஸ்ட் வந்து பெரிய பெர்சன்டேஜில் இருந்துச்சுன்னு சொன்னால் முழுமையாக இழக்கப்படாது இயக்க சக்தி, பெரிய பெர்சன்டேஜ் வந்து லொஸ்ட் ஆகிடும் இயக்க சக்தி. அது என்னவா லொஸ்ட் ஆகணும், என்னவா அது கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தோம்னா சவன்டா ஹீட்டா அப்படி ஒரு எனர்ஜி அது கன்வெர்ட் ஆகும். ஏண்டா சக்தியாக அளிக்க முடியாது தானே. ஸோ இயக்க சக்தி இழக்கப்படுது தான், அது அப்படிப்பட்ட சக்தி வடிவங்களாக கன்வெர்ட் ஆகிடும். அதான் நடக்கிற விஷயம். இப்படி 3 மோதுகை என்னவாக இருந்தாலும் சரி, இந்த ஏகபரிமாண உந்த காப்பு விதின்னு சொல்கிறது ஒரு புறவிச ஒரு தொகுதியில் தாக்கலாட்டி ஆரம்ப உந்தமும் இறுதி மொத்த உந்தமும் வந்து சமனாக இருக்குது. இப்போ இந்த மோதுகை நடக்க போகுது. இந்த மோதுகை வந்து எப்படிப்பட்ட மோதுகை என்று சொன்னால் அந்த குண்டு வந்து மரக்குட்டிக்குள்ளே பதிந்து கொள்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பூர்ண மீள்தன்மை மோதுகைன்னு சொன்னால் அவனே கேள்வியில் மென்ஷன் பண்ணுவான். இது நம்மளுக்கு அவ்வளோ கொண்டு வர போகிறது இல்லை. பட் இந்த பூர்ண மீள்தன்மை அற்ற மோதுகைன்றது முக்கியமான விஷயம். அப்போ நான் சொன்னபடி இந்த பூர்ண மீள்தன்மை அற்ற மோதுகை எப்படி அவன் வந்து கேள்வியில் மென்ஷன் பண்ணுவான்னு சொன்னால், 2 பொருள் மோதுது, ஒன்றோட ஒன்று சேர்ந்து கொள்ளுது, அப்புறம் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று புதைந்து கொள்ளுது, இப்படி வேர்ட்ஸ் அங்கேயும் பாவி விடும்னு சொன்னால் அந்த இது வந்து பூரண மீள்தன்மை அற்ற மோதுகையாக இருக்குது. அது அங்கே வந்து இயக்க சக்தி லொஸ்ட் வந்து ஒரு பெரிய பெர்சன்டேஜில் இருக்குது. அப்போ அந்த கேள்வியில் வந்து சொல்கிறான் வந்து ஒன்றோட அந்த குண்டு வந்து அந்த மரக்குடிக்குள்ளே பதிந்து கொள்ளுறன்னு சொல்கிறான்னு சொன்னால் அது இந்த வகை மோதுகையாக பூரண மீள்தன்மை அற்ற மோதுகையாக தான் இருந்திருக்கணும். ஆகவே அங்கே வந்து இயக்க சக்தி லொஸ்ட் இருக்குமான்னு கேட்டால் கட்டாயம் இருக்கும், ஒரு பெரிய பெர்சன்டேஜ் வந்து இருக்குது. ஆகவே அந்த 5வதுகளில் சீக்கூட்டு இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு சீக்கூட்டை பாருங்கள். மோதுகை காரணமாக தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தியின் ஒரு பகுதி இழக்கப்படுகின்றது அந்த கூட்டு. சரி, ஏன் அப்போ இயக்கப்பாட்டு சக்தி லொஸ்ட்டை வச்சுக்கோன்னா 3ஆக பிரிக்கிறோம். இயக்கப்பாட்டு சக்தியில் ஒரு பெரிய பெர்சன்டேஜ் லொஸ்ட் ஆகிற இடமே இந்த இடம் தான். ஆகவே அந்த மோதுகையில் இது வந்து இந்த மோதுகை என்ன சொல்லிட்டோமே, அது ஒன்றோட பதிந்து கொள்கிறேன்னு சொன்னதே இந்த மோதுகை அவங்க நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகத்தான். ஆகவே இயக்கப்பாட்டு சக்தியின் ஒரு பகுதி இழக்கப்படுமா? கட்டாயம் இழக்கப்படும். ஏன் அது வந்து ஒரு பூர்ண மூலதன்மை அற்ற மோதுகையாக இருக்குது. ஸோ கட்டாயம் இழக்கப்படும். இப்போ வந்து ஏ கூட்ட பாருங்க, ஏகபரிமாண உந்தக்காப்பு விதி மோதுகைக்கு வலிதானதுன்னு சொல்கிறான். இந்த ஏகபரிமாண உந்தக்காப்பு விதின்னு சொல்கிறது
ஒரு தொகுதியில் புறவிசை தாக்கலாட்டி ஆரம்ப உந்தம் இறுதி உந்தம் ரெண்டும் சமனாக இருக்கு. இவ்வளோதான் விஷயம். இப்போ வரல இது இந்த மோதுகையை வந்து இப்போ இந்த பூர முழுமையற்ற மோதுகையை நம்ம முடிவெடுத்துட்டோம். இவன் அது இதில் எந்த மோதுகை இருந்தால் கூட அது மோதக்குள்ள அதில் தாக்குற விசைகள் வந்து இவ்வளவு தான். ஒன்று அந்த மரக்குட்டியால் அந்த குண்டுக்கு இப்படி ஒரு விசை கொடுக்கப்படும், அந்த குண்டால மரக்குட்டிக்கு இந்த பக்கம் ஒரு விசை வந்து கொடுக்கப்படும். இது ரெண்டு தான் தாக்குது. இந்த தரையால் இந்த விசை இந்த எந்தவித விஷயமே கொடுக்கப்படாது. ஏன்னா அது உராவிட்ட தரை, இதால் எந்தவித விஷயமே கொடுக்கப்பட பொருள். ஆகவே இந்த குண்டு மரக்குட்டி சேர்ந்த அந்த தொகுதிக்கு புற விசைகள் ஒன்றுமே வழங்கப்படாது. கவனம் MGR எல்லாம் இருக்கும், பட் கிடைத்திசையில புறவிசை ஒன்றுமே தாக்காது. ஆகவே இந்த கிடைத்திசையில நம்ம ஏகபரிமாண உந்தக்காப்பு விதியிலும் பாவிக்கலாம். ஆகவே ஏகபரிமாண உந்தக்காப்பு விதி மோதுகைக்கு வலிதானதுன்னு சொல்றது சரியான கூட்டா இருக்கு. அப்ப ஏ கூட்டு வந்து சரி. அடுத்த வந்து சக்தி காப்பு விதி சம்பந்தமா பி கூட்டு சொல்றாங்க. அதுல வந்து கொஞ்சம் விளக்கம் இருக்கணும். ரெண்டு வகையான விஷயம் இருக்கு. ஒன்று சக்தி காப்பு தத்துவம், அடுத்து பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம். இந்த பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் என்று சொல்றது என்னன்னு சொன்னா அழுத்த சக்தி இயக்க சக்தி இது ரெண்டும் மட்டும்தான் அந்த விஷயத்துல சம்பந்தப்படுதுன்னு சொன்னா மட்டும்தான் நம்ம பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் பயன்படுது. அதாவது அழுத்த சக்தி இழக்கப்படக்கூட இயக்க சக்தியாக கன்வெர்ட் ஆகுது, இயக்கத்தில் இழக்கப்படாது அழுத்த சக்தி, அப்படி ரெண்டு மட்டுமே சம்பந்தப்படுற இடங்களை நம்ம இதை பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் பயன்படுத்தும். ஆனா அது ரெண்டையும் தவிர வேறாக்கள் வந்து அதுக்குள்ள சம்பந்தப்பட்டாங்கன்னா நம்ம சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்துவோமே. ஏன்னா ஒரு சக்தியை ஆக்க அழிக்க முடியாது, அது ஒரு ஃபார்ம்ல இன்னொரு ஃபார்முக்கு மாறும் நம்ம ஸ்டார்டிங்லேயே படிச்சிருப்போம். அதான் சக்தி காப்பு தத்துவம். ஆகவே இதுங்க நம்ம இந்த உராய்வால் செய்யப்படுற வேலைகள், வெப்பம், சவண்ட் அப்படிப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்படக்குள்ள நம்ம இதை பயன்படுத்தலாம். ஏன் இது வந்து ரெண்டு மட்டும் சம்பந்தப்படக்குள்ள மட்டும்தான் பயன்படுத்தலாம். மற்ற இடங்கள் எல்லா இடமுமே நம்ம சக்தி காப்பு தத்துவத்தை தான் பயன்படுத்தும். ஆகவே இங்க நடந்த மோதுகை வந்து ஒரு பூரண மீள மேற்ற மோதுகை. ஏனென்றால் வந்து இதுக்குள்ளே புதைந்து கொள்ளன்னு சொல்லித்தான். அப்ப இது பூர்ண மீள மேற்ற மோதுகை. இயக்க சக்தி லொஸ்ட் இருக்கா? கட்டாயம் இருக்கு, ஒரு பெரிய பெர்சன்டேஜ் வரை இருக்கு. அப்ப இயக்க சக்தி லொஸ்ட் ஆகுதுன்றாலும் இந்த பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் பயன்படுத்தலாமா? இல்லை. ஆனா நம்ம சக்தி காப்பு தத்துவம் பயன்படுத்தலாம். அது எங்கேயுமே பயன்படுத்தலாம். ஆகவே அந்த பி கூட்ல சக்தி காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது என்று சொல்றான். அது வந்து சரியா இருக்கு. கணக்கு பேர் விட்டபடி என்னன்னு சொன்னா அந்த சக்தி காப்பு விதி மோதுகைக்கு வலிதானதுன்னு சொல்றது அவங்க இந்த பொறிமுறை சக்தி காப்பு விதி என்று யோசிச்சு அந்த கூட்டை பிளவு போட்டாங்க. கணக்கு பேர் இருக்கு. ஸோ கவனிக்கணும், ரெண்டு விஷயம் இருக்கு. இதங்க பாவிக்கிறது இதங்க பாவிக்கிறது முக்கியமாக கவனம் வச்சுக்கொள்ளணும். அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏ கூட்டு வந்து ஏகபரிமாண உந்தக்காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது சரியானது, சக்தி காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது அதுவும் சரி. சி கூட்டு வந்து மோதுகை காரணமாக தொகுதி இயக்கப்பாட்டு சக்தி ஒரு பகுதி இழக்கப்படுகிறது அதுவும் சரி. ஆகவே 5வது கேள்விக்கு 3 கூட்டும் சரி, 5வது இருக்கு. இப்போ வந்து 6வது கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். 6வது கேள்வி ஒரு μ1 பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இது வந்து ரேடியேஷனில் இருக்க ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து இதில் தியரி ஒரு டக்குன்னு பார்த்து விடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரேடியேஷனில் வந்து அடிப்படை துணிக்கைகள் மொத்தமாக 12 துணிக்கைகள் இருக்குது. அடிப்படை ஃபண்டமெண்டல் துணிக்கைகள் அடிப்படை 12 இருக்குது. அதை வந்து மொத்தமாக ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து குவாக்ஸ்ன்னு சொல்கிறது, அடுத்த வந்து லெஃப்டான்ஸ்ன்னு சொல்கிறது. இது முழுக்க வந்து தியரி பார்ட் தான். ஸோ ரேடியேஷனில் வந்து நம்ம வந்து தியரி பார்ட்டில் படிச்சிருப்போம். ஸோ அடிப்படை துணிக்கை மொத்தம் 12 இருக்குது. அதில் 6 குவாக்ஸ் 6 லெஃப்டான்ஸ். இவ்வளோ விஷயம். இந்த குவாக்ஸ் 6ஐயும் பார்த்தோம்னா இந்த இருக்குது. இவ்வளோ தான் குவாக்ஸ். இதில் பார்த்தோம்னா அப் டவுன் சாம் ஸ்டேஞ்ச் டாப் பாட்டம் ரெண்டு 6 குவாக்ஸ் இருக்குது. அடுத்தது லெஃப்டான்ஸ் வந்து அதுலேயும் ஒரு 6 இருக்குது. பார்த்தோம்னு சொன்னால் எலக்ட்ரான், மியூஆன், டவ். இது வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூ நியூட்ரினோ, அதாவது டவ் நியூட்ரினோ ரெண்டு மொத்தமாக லெஃப்டான்ஸில் வந்து 6 இருக்குது. இவ்வளோ விஷயம். இங்கால நான் அடி இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு அடிப்படை துணிக்கையும் வந்து ஏற்றமும் இருக்குது திணிவும் இருக்குது. ஏற்றமும் இருக்குது திணிவும் இருக்குது. திணிவுனா இதில் வந்து எழுதலை, ஏன்னா அது வந்து தசமதானத்தில் வர பெருமானம் எழுதலை. பட் அது சம்பந்தமாக விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். அதை நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏற்றத்தை எழுதியிருக்கேன். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த லைனில் இருக்க அவ்வளவு அப் சாம் டொப் இந்த அவ்வளவுக்குமே ஏற்றம் வந்து ப்ளஸ் 2/3 ஈயா இருக்குது. இந்த ஈன்னு சொல்கிறது பார்த்தோம்னா இலத்திரனோண்டின் ஏற்றம் இந்த 1/9 19 அந்த 1/6 19 கூலும் அந்த செட்டாக இருக்குது. ஸோ ஏற்றம் வந்து ப்ளஸ் 2/3 எலக்ட்ரானாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த லைனில் இருக்க அவ்வளவு இருக்கும் ஏற்றம் வந்து மைனஸ் 1/3 ஈயா இருக்கும். அதே போல் இந்த லைனில் மைனஸ் ஈயா இருக்கும், இங்கே 0 இருக்குது. இது வந்து அந்த ஒவ்வொரு லைனுக்கும் உரிய அடிப்படை துணிக்கைகள ஏற்றத்தை வந்து நோட் பண்ணியிருக்கேன். அடுத்த விஷயம் வந்து திணிவு, ஒவ்வொன்றுக்கும் திணிவு இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு பார்ட்டிகள் தானே, கட்டாயம் திணிவு இருக்குது. இப்போ திணிவை பார்த்தோம்னா அது நம்ம எப்படி பாடமாக்கணும்னு சொன்னால் இடமிருந்து வலமா இப்படி நம்ம எழுதுறோம்னு சொன்னால் இடமிருந்து வலமா திணிவு வந்து கூடிக்கொண்டு வரும். இவ்வளோ தெரிய வேண்டியது. அதாவது
இடமிருந்து வளம். அப்போ இந்த திசையில் வரக்குள்ள திணிவு கூடி கொண்டு வரும் இந்த லைனுக்கு. அடுத்து இந்த திசையில் வரக்குள்ள இந்த லைனுக்கு திணிவு கூடி கொண்டு வரும், இங்கே கூடி கொண்டு வரும், இந்த திசையில். அதாவது இடமிருந்து வளமா திணிவு வந்து கூடி கொண்டு வரும். இவ்வளோ வந்து தெரிய வேண்டிய விஷயங்கள் இந்த பேசிக்கான தியரி. ஓகே, அது பிறகு வந்து இந்த அடிப்படை துணிக்கைகளாலாம் வந்து புரோட்டான், நியூட்ரான் அதெல்லாம் வந்து இந்த அடிப்படை துணிக்கைகள் ஆக்கப்பட்டது. அது வந்து நோட் பண்ணிடுது. ஒரு ஒரு புரோட்டான் எடுத்தோம்னு சொன்னால் 2 அப்பும் ஒரு டவுனும் இருக்குது. இந்த ஒவ்வொன்றுக்கு நீங்கள் ஏற்றத்தை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டான் ஏற்றம் வந்து இவ்வளோ வந்து வரும். ப்ளஸ் ஈயாக இருக்குது. ஓகே தானே. அடுத்தது நியூட்ரானுக்கு பார்த்தோம்னா ஒரு அப்பும் 2 டவுனும் சேர்ந்து நியூட்ரான் வந்துருக்கு. ஓகே தானே. எவ்வளோ தான் வந்து பார்த்தோம்னு சொன்னால் தியரி பாட்டாக இருக்கும். இப்போ வந்து கூற்றுகளுக்கு போகும். ஏ கூற்று மியோன் பற்றி, ஐ மீன் இவரை பற்றி தான் கேள்வி. ஓகே தானே. ஏ கூற்று இது ஒரு லெஃப்ட் ஒன் ஆகும் சொன்னா தானே. குவாக் லெஃப்ட் ஒன் 2 இருக்குது. அந்த குவாக் இந்த இருக்குது 6, லெஃப்ட் ஒன் இந்த இருக்குது. ஸோ இது வந்து என்ன இருக்கும், ஒரு லெஃப்ட் ஒன்னாக இருக்கும். ஓகே, பி கூட்டு. சரி, அடுத்த வந்து இது சம்மந்தமாக தான் கேள்வியா. பி கூட்டு இது 3 குவாக்குகளினால் ஆனது சொல்லிட்டேன். இவ்வளவுமே வந்து 12மே அடிப்படை துணிக்கை. தாங்கள் வந்து இன்னொன்றால் ஆக்கப்பட்டுக்க மாட்டாங்க, தாங்கள் வந்து தனித்தனி ஆக்கள். ஸோ இந்த இருக்க மியோனை பற்றி கேள்வி கேட்டு பிக்குள்ள வந்து இது 3 குவாக்கால் ஆக்கப்படுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதோ 3 சேர்ந்து இது ஆக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படியான கருத்து, இது ஒரு அடிப்படை துணிக்கை, இது ஒன்றாலே ஆக்கப்படாது. ஸோ அது வந்து பி பிள்ளையாக இருக்குது. அட சி கூட்டு இதன் திணிவு ஒரு இலத்திரனின் திணிவிலும் பெரியது. இது கணக்கு பேர் அந்த டைமில் பிளவுட் ஒரு கூற்று. ஏன்னா அந்த திணிவு ஒப்பிடு வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் மறந்ததுனால கணக்கு பிளவிட்ட கூட்டு. ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இடமிருந்து வளமாக திணிவு கூடு இவ்வளோ விஷயம். ஸோ அவங்க சொல்கிறாங்க வந்து இலத்திரன் திணிவிலும் பெரியது. இடமிருந்து வளமாக திணிவு கூடும், இதை விட இதுக்கு திணிவு கூட தானே. ஆகவே சி கூட்டும் சரியா இருக்கு. ஆகவே இந்த கேள்விக்கு 6வது கேள்விக்கு ஏயும் சரி சியும் சரி 3வது விடையா இருக்கு. இப்போ வந்து 7வது கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். 7வது கேள்வி ஒரு வெகு நிறைவரை வந்திருக்காங்க, அதுக்குரிய இடப்பேச்சு நேர வரைவு கேட்குறாங்க. இது வளமையாகவே வார ஒரு கேள்வி உண்டு. நம்மளுக்கு தெரியும் இந்த இடப்பேச்சு நேர வரைவின்ற படித்திறன் வெகுத தரம். இவ்வளோ தெரிய வேண்டியது. ஒரு இடப்பேச்சு நேர வரைவின்ற படித்திறன் வெகுத தரம் இவ்வளோ தெரிய வேண்டியது பேசிக்கான விஷயம். ஸோ நம்ம இந்த வரைவின்ற படித்திறன் வந்து வெகுத தரம். அப்போ இங்கே வேகம் என்ன செய்யுது, வேகம் வந்து நேரில் கூடுது. ஏன் இங்கே இந்த கோட்டுக்கு மேலே இருக்குன்னா இங்கே வந்து ப்ளஸ், வேகம் வந்து நேரில் கூடுதுன்னு சொன்னால் இந்த வரைவின்ற படித்திறன் நேரில் கூடணும், அவ்வளோதான். ஸோ நேரில் கூடுற படித்திறன் இப்படி தான் இருக்குங்கிறா, இந்த ஷேப்பில் வேறு நேரில் படித்திறன் கூடுறது. அடுத்தது பார்த்தோம்னா வேகம் நேரில் மாறலை, ஆக இங்கே படித்திறன் நேரில் மாறக்கூடாது. ஸோ இப்படியே வளைஞ்சு வந்தது திரும்ப அப்படியே நேராக போகும். இப்படி வளைஞ்சு வந்தால் அப்படி நேராக போகும். ஏன் நேரில் வேகம் கூடுதோ இப்போ நேரில் படித்திறன் கூடணும். வேகம் நேரில் மாறலை, ஆகவே படித்திறன் நேரில் மாறாது. அடுத்தது பார்த்தோம்னா வேகம் வந்து நேரில் குறையுது. இப்போ ப்ளஸ் வேகம் வந்து குறையுது. வேகம் நேரில் குறையுதுன்னு சொன்னால் இங்கே படித்திறன் நேரில் குறையணும். ஆகவே இப்படி வரும், இதான் நேரில் குறையாக இருக்கு. இவிடத்த வேகம் 0. ஆக இவிடத்து இந்த 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 புள்ளி வந்து 0 படித்திறன் பாரமாக இருக்கும். அடுத்தது வேகம் வந்து பார்த்தோம்னா மைனஸில் வந்து கூடிக்கொண்டு போகுது. கீழே வந்து வேகத்தில் மைனஸ், இப்போ மைனஸில் வந்து வேகம் வந்து கூடிக்கொண்டு போகுது. -10 வேகத்தில் கூடிக்கொண்டு போகுது. ஆகவே இதில் வரைவிட படித்திறன் என்ன செய்யும், மைனஸில் கூடணும். மைனஸில் கூடுறேன்னு சொன்னால் இந்த ஷேப்பில் வரும், இந்த ஷேப்பில் வரும். இவ்வளோ விஷயம். இதில் இப்படி நம்ம இதுக்கு கீழே இப்படி கிராஃபை கீறிக்கொண்டு விடையே சூஸ் பண்ணுறதில்ல. நம்ம எப்படி செக் பண்ணணும்டா, இதை அந்த வெகு நேர வரைவில் வந்து ஒவ்வொரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஒன்று, இவ்வளோ ஒரு போர்ஷன், 3 போர்ஷன் இருக்குது, 1 2 3. இதில் இந்த போர்ஷனை ஃபஸ்ட் செக் பண்ணுறேன். அப்போ வேகம் வந்து ப்ளஸில் கூடுது. ஆக வரைவு வந்து ப்ளஸில் படித்திறன் கூடுற மாதிரி வரைவு இருக்கணும். ஸோ அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் வந்து 2 அதுக்கப்புறம் வந்து 4 இந்த விடையில் வராது. அந்த 2 விடையை நம்ம தட்டிடலாம். அப்படி அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து வேகம் வந்து ப்ளஸில் மாறலை. ஆகவே இங்கே இந்த வரைவில் வந்து இது படித்திறன் ப்ளஸில் மாறாமல் இருக்குது செக் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னா வேக நேர வரைவில் இப்படி ஒரு கோடு வரும்னு சொன்னால், ஐ மீன் இந்த இப்படி ஒரு ஷேப்பில் கோடு வரும்னா அது கட்டாயம் வரைவு வந்து இந்த ஒரு வலை ஷேப்லான் இருக்குது. இப்போ 3 விஷயத்தையும் செக் பண்ணோம்னு சொன்னால் பக்கண்டு 4 விடையை தட்டினோம்னா ஒரு விடையாக இருக்குது. ஸோ எப்பொழுதுமே நம்ம இதுக்கு கீறி போட்டு விடை எடுக்கக்கூடாது. 3 போர்ஷனில் பக்கண்டு அந்த போர்ஷன்ஸுக்குரிய இதை நம்ம யோசிச்சு போட்டு பிள்ளையான இடங்களை மார்க் பண்ணி போட்டு ஒரு விடைக்கு போனோம்னா விடை எடுக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்குது. அப்போ அதுபடி பார்த்தோம்னா இந்த 7வது கேள்விக்கு வந்து 3வது விடையாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து 8வது கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். 8வது கேள்வி ஒரு வட்டத்தட்டின் மையத்தினூடாக உள்ள ஒரு செங்குத்து அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் 8 கிலோகிராம்
மீட்டர் ஸ்கொயர் ஆகும். அது மையத்திலிருந்து ஒப்பமாக சுழலிடப்பட்டிருக்கும் அதேவேளை தொடக்கத்தில் 40 ரெட் செகண்ட் மாறா கோண கதியில் சுழல்கிறது. ஒரு மாறா முறுக்கம் 10 செகண்டுக்கு பிரயோகிக்கப்படும் போது தட்டின் கோணக்கதி 20 ரெட் செகண்ட் -1 குறைகிறது. ஸோ அது வந்து ஸ்டார்ட்டில் சுற்றி கொண்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு முறுக்கத்தை பிரயோகிச்சு அதை குறைக்கிறோம்னு சொன்னால் அதில் சுற்றுறதுக்கு எதிராக பிரயோகிச்சிருப்போம்னு தெரிஞ்சிருக்கணும். பிரயோகிக்கப்பட்ட முறுக்கத்தின் பருமன் யாதுன்றதான் கேள்வி. இது வந்து பார்த்தோம்னா நோம்பலான ஒரு கோண இயக்க கேள்வி, நோம்பலான கோண இயக்க கேள்வி. அப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நேர்கோட்டு இயக்கத்தில் இந்த விஷயம் படிச்சிருப்போம். விசன்னு சொல்கிறது வந்து பார்த்தோம்னா உந்த மாற்றத்தின் நேரம் என்று எடுத்து இந்த சமன்பாடு படிச்சிருப்போம். இதே இது வந்து கோண இயக்கத்துக்கு நம்ம இதை வந்து போடக்குள்ள விஷயம் வந்து இங்கே முறுக்கம்னு கதைப்போம். முறுக்கம்னு கதைப்போம். அங்கே நேர்கோட்டு இயக்கத்தில் திணிவுன்னு சொல்கிறது இங்கே வந்து சடுத்து திருப்பமாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து இறுதி வேகம் ஆரம்ப வேகம் வந்து இங்கே இறுதி கோணக்கதி ஆரம்ப கோணக்கதி டைம் வந்து டைமாகவே இருக்குது. அப்போ இது வந்து நேர்கோட்டு இயக்கத்தில் வளமையாக பிரயோகிக்கிற சமன்பாடு, இது வந்து கோண இயக்க பிரயோகிக்கிற சமன்பாடு. ஸோ இது வந்து இந்த 8ஆம் கேள்வி வந்து டிரெக்டான ஒரு சமன்பாடு பிரதிட்டு கேள்வியாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து சடுத்து திருப்பம் தாரான் அடுத்த வந்து இறுதி கோணக்கதி ஆரம்ப கோணக்கதி தாரான். ஸோ இது நம்ம வந்து அதில் டிஃப்ரென்ஸ் இறுதி செய்ய ஆரம்பத்தில் நம்ம காணலாம். ஓகே தானே. டைம் வந்து தாரான், கேட்டது வந்து கேட்குறான். ஸோ டிரெக்டாக வந்து சமன்பாடு பிரதிட்டமெண்டா விட வர கேள்வி. அப்போ நம்ம வந்து இந்த நேர்கோட்டியத்தில் படித்தோம்ல சமன்பாடு அது எல்லாமே கோணையத்துக்கு என்னென்ன கன்வெர்ட் ஆகும் தெரிஞ்சமெண்டா மட்டும் போதும் இருக்குது. ஸோ இது நேர்கோட்டிய சமன்பாடு, இது கோணையத்தை கன்வெர்ட் பண்ணி போட்டு டிரெக்டாக போட்டோம்டா சரி. இது நம்ம அடிக்கடி பரிச்சயம் இல்லை விஷயம், அடிக்கடி நம்மளுக்கு பாடம் இருக்காது. பட் இது நம்ம மெக்கானிக்ஸ் கணக்கு படித்தா இது கட்டாயம் பாடம் இருக்குது கணக்கு. ஸோ இதை நம்ம உடனே ஞாபகப்படுத்தி டக்குன்னு இதை கன்வெர்ட் பண்ணி போட்டு பிரதிவிட்டு விட்டோம்னா சரி. ஸோ டிரெக்டான சமன்பாட்டு கேள்வி. ஆகவே இந்த 8வது கேள்விக்கு 2வது பொருத்தமாக இருக்கும். இப்போ வந்து 9வது கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். 9வது கேள்வி வந்து ஒரு வானியல் தொலைக்காட்டியின் இயல்பான செப்பஞ்செயல் உள்ளது. அப்போ இயல்பான செப்பஞ்செயல் இருக்காம். அது பொருள் வில்லையின் குவிய தூரம் 80ஆம், கோண பெரிதாக்கம் வந்து 20ஆம். அவங்க கேட்குற கேள்வி பொருள் வில்லைக்கும் பார்வை துண்டுக்கும் இடையிலான தூரம் தான் கேட்குறாங்க. ரைட். இந்த வானியல் தொலைக்காட்டியில் பார்த்தோம்னா 2 வகையான செப்பஞ்செய்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா இயல்பான செப்பஞ்செய்கை, அடுத்து வந்து பார்த்தோம்னா தெளிவி பார்வை இழிவுத்தூர செப்பஞ்செய்கை. அந்த இயல்பான செப்பஞ்செய்கையில் வானியல் தொலைக்காட்டியில் இயல்பான செப்பஞ்செய்கையில் இறுதி பிம்பம் பார்த்தோம்னா முடிவிலையில் இருக்குது. தெளிப்பார்வையின் இழிவுத்தூர செப்பஞ்செய்கையில் பார்த்தோம்னு சொன்னால் இறுதி பிம்பம் தெளிப்பார்வையின் இழிவுத்தூரத்தில் இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த வானியல் தொலைக்காட்டி தவிர முன்னுக்கு படிப்பமில்ல அந்த கூட்டு நுணு காட்டி அந்த இடங்களில் இயல்பான செப்பஞ்செய்கையில் இறுதி பிம்பம் வந்து தெளிப்பார்வையின் இழிவுத்தூரத்தில் இருக்குது. ஐ மீன் இந்த வானியல் தொலைக்காட்டில் நம்ம சொல்கிற விஷயங்களுக்கு மாறி இருக்குது. அது ஏன்னு சொன்னால் இந்த வானியல் தொலைக்காட்டில் நம்மளோட நோக்கமே நீண்ட நேரத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஆகவே நம்ம அதில் இறுதி பிம்பத்தை முடிவில் வச்சோம்னு சொன்னால் தான் கண்ணுக்கு எந்த விதமான ஒரு தகைப்பும் இல்லாமல் நம்ம அவதானிக்கலாம். ஆகவே இந்த வானியல் தொலைக்காட்டியை பொறுத்த வரைக்கும் இயல்பான செப்பஞ்செய்கையில் இறுதி பிம்பம் முடிவிலேயும் மற்ற தெளிப்பார் இழிவுத்தூர செப்பஞ்செய்கையில் இறுதி பிம்பம் தெளிப்பார் இழிவுத்தூரத்திலையும் இருக்குது. ரைட். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா கோண பெரிதாக்கம். இதுக்கான சமன்பாடு டைரக்ட் நம்ம பாடமாகி இருக்கும், நிறுவி எடுத்துருவோமே சமன்பாடை. ஸோ அந்த கோண பெரிதாக சமன்பாடு பார்த்தோம்னு சொன்னால் வந்து FOவின் FEயாக இருக்குது. ஓகே தானே. இது வந்து இஎண்டா வந்து பார்வை துண்டு, இது வந்து பொருளி அதுண்ட குவிய தூரங்களாக இருக்கும். இதான் சமன்பாடு. அப்போ கோண பெரிதாக்கம் அவங்களே தாராங்க 20 தாராங்க. அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பொருளின் குவிய தூரம் 80 தாராங்க. ஆகவே நம்ம பார்வை துண்ட குவிய தூரத்தை 4 காணலாம். ஓகே தானே. அப்போ இந்த விஷயம் இருக்குது கவனம். இது வந்து எதுக்குன்னு சொன்னால் இந்த வானியல் தொலைக்காட்டின்ற இயல்பான செப்பஞ்செய்கையில் இருக்கக்கூடாது இந்த சமன்பாடு போடலாம், மற்றதுக்கு போட இயலாது, இயல்பானது தான் போடலாம். ரைட் தானே. அப்போ இது வந்து FE வந்து 4 சென்டிமீட்டர் வருது. அப்போ இந்த இயல்பான செப்பஞ்செய்கையில் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், இயல்பான செப்பஞ்செய்கையில் இருக்கக்குள்ள தான் அந்த பொருளைக்கும் பார்வை துண்டுக்கும் இடையிலான தூரம் FOயும் FEயையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த நோம்பலாக அந்த படமெல்லாம் கீறி ஃபுல்லாக நிறுவி சமன்பாடு நிறுவி எடுத்திருப்போம். அவருக்கு தியரியை ரீசெக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உலகம். அப்போ FO + FEயாக இருக்கும். அப்போ FO ஒரு 80 தரவு தந்துட்டாங்க. இதை நம்ம கணக்கில் கண்டம் 4. ஆகவே அது 2 கிடைப்பது வரும் 84 இருக்கும். கவனிக்க வேண்டிய விஷயம் அது வந்து இயல்பான செப்பஞ்செய்கையில் இருக்கக்குள்ள எங்கே பிம்பம் இருக்கும் முடிவில் இருக்கும். ஓகே தானே. அப்போ அது எப்படி பார்த்தோம்னு சொன்னால் 9வது கேள்விக்கு பார்த்தோம்னா 3வது விட பொருத்தமாக இருக்குது. இப்போ வந்து 10வது கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். 10வது கேள்வி, மீடுரன் 1000 ஹெர்ட்ஸை உடைய ஒலி அலையை காலும் ஒரு முதல் ஒரு நிலையான நோக்குனரை நோக்கி 0.9 V வேகத்தில் நேரே இயங்குகிறது. இங்கு V ஆனது வழியில் ஒலியின் கதியாகும். நோக்குனருக்கு கேட்கும் ஒலியின் மீடுரன் யாது என்றது கேள்வி. அப்போ இவ்வளோதான் கேள்வி, ஒரு படமாக போட்டிருக்கேன். அப்போ இதான் வந்து ஒளி முதல் சோர்ஸ், இது வந்து பார்த்தோம்னா நோக்குனர். ஓகே தானே. அப்போ நோக்குனர் வந்து ஓய்வாக இருக்கார். அந்த ஒளி முதல் பார்த்தோம்னு சொன்னால் 0.9 V என்ற வேகத்தோட அவரை நோக்கி இயங்குது. இல்லை V என்றது வழியில் ஒலியின் கதி என்று சொல்கிறாங்க.
இவ்வளோ விஷயம். ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக இதான் நம்ம எல்லா இடமும் இது வந்து டொப்ளர் விளைவுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து இதான் பேசிக்கான சமன்பாடு. அங்கே கேட்கிற அந்த தோற்ற மூன்று சொல்கிறது v மைனஸ் யூ இன் கீழ் v மைனஸ் சி இன்டூ எஃப் நோட்டாக இருக்குது. ஓகே தானே? இதில் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இவ்வளோ பார்க்க வேண்டியது இந்த ஒளி முதல் இயங்குதுன்னு சொன்னால் ஒளி முதல் நம்ம பார்க்கக்குள்ள இந்த நோக்குனர் என்ன செய்யறாரு நம்ம பார்க்க தேவையில்லை. ஒளி முதலை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அந்த ஒளி முதல் இந்த இருக்கிற நோக்குனரை நோக்கி இயங்கும்னு சொன்னால் நம்ம இந்த ஒளி முதல் ஒளி முதல் இயக்கத்தை நம்ம இவரத்தான் கை வைக்கணும். இந்த சீராக நம்ம வந்து மாற்றங்களை ஏற்படுத்தணும். அந்த ஒளி முதல் இந்த இருக்க நோக்குனரை நோக்கி இயங்கும்னு சொன்னால் இவரத்தை நம்ம மைனஸ் சி போடணும். ஓகே தானே? மாறி இந்த ஒளி முதல் இந்த நோக்குனரை விட்டு விலத்தி போகுதுன்னு சொன்னால் நம்ம வந்து ப்ளஸ் சி போடணும். அதான் ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கேன். ஓகே தானே? அடுத்த விஷயம் இந்த மேலே இருக்கல மேலே இந்த யூன்னு சொல்கிறது இது எப்போ நம்ம மாற்றணும்னு சொன்னால் இந்த நோக்குனருக்கு இயக்கம் இருக்கக்குள்ள நம்ம இதை வந்து மாற்ற வேண்டி இருக்கு. ஓகே தானே? அப்போ இந்த நோக்குனர் வந்து இந்த இருக்க நம்ம கீழே மேலே இருக்க விஷயம் மாற்றக்குள்ள நம்ம இதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை அப்படி நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம இதை மட்டும் பார்த்தோம்னா சரி. இவர் வந்து இந்த இருக்க ஒளி முதலை நோக்கி இயங்குறாருன்னு சொன்னால் நம்ம இங்கே ப்ளஸ் யூ போடணும். இவர் வந்து இந்த ஒளி முதலை விலத்தி இயங்குறாருண்டா மைனஸ் யூ போடணும். ஸோ இவ்வளோ தான் மெயினான விஷயங்கள். இதை வந்து இங்கே நீட்டாக குறித்து வைக்கணும். ஸோ இது வந்து இவ்வளோ தான் சமன்பாடு. திரும்ப திரும்ப அந்த கேள்வி வரும். ஸோ இதில் எது இதான் ஒளி முதல் இதான் நோக்குனர். அப்போ நோக்கி வந்தால் அப்படி விலத்தி வந்தால் அப்படி இங்கே நோக்கிட்டு அப்படி விலத்தினா அப்படி. ஸோ அந்த ப்ளஸ் மைனஸ் இவர் இயங்குறாருன்னு சொன்னால் இங்கே இந்த இடத்த மாற்றம் போடணும். நம்ம இவர் இயங்குறாருன்னா மேலே மாற்றம் போடணும். இவ்வளோ விஷயம். ஓகே தானே? அப்புறம் வந்து வின்னு சொல்கிறது வழியில் ஒளிங்கிறதியாக இருக்கும். அவ்வளோ விஷயம். அப்போ இந்த கேள்விப்படி என்ன சொல்கிறாங்க? சோர்ஸ் தான் இயங்குது, அதுவும் இந்த வேர்தோடு இயங்குது. அப்போ நம்ம சமன்பாடில் போட்ட மட்டும் சொன்னால் கேட்குற அந்த தோட்ட மூடுன்னு சொல்கிறது இந்த வீரை போடும் வழியில் ஒளிங்காதி. இவர் வந்து இயங்கவே இல்லை. நம்ம இந்த மேலே இருக்க விடத்தை கை வைக்கணும்னு சொன்னால் இவர் இயங்கணும். இப்போ இவர் இயங்கவே இல்லை நம்ம விடத்தை பூஜ்ஜியம் போடும். அவ்வளோ விஷயமே இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடாங்க. இப்போ இங்கே பூஜ்ஜியம் போடும். அடுத்தது வி மைனஸ் இவர் வந்து இவரை நோக்கி இயங்குறாரு. அப்போ ஒளி முதல் வந்து இந்த நோக்குனரை நோக்கி இயங்குறாருன்னு சொன்னால் மைனஸ் போடணும். அதனால் -0.9 v என்று போட்டிருக்கேன். ஓகே தானே? இந்த சமன்பாடும் இந்த விளக்கங்களை நீட்டாக இருக்குமென்னு சொல்லி நம்ம இந்த போடுற இடத்த வந்து இந்த குழப்பம் வராது. ஓகே தானே? 0.9 v இருக்குது. அப்புறம் தர இன்டூ இந்த எஃப் நோட்டுன்னு சொல்கிறது உண்மை மூடு. அந்த ஒளி முதல் ஏற்படுத்துகிற அதில் உண்மை மூடுனா இருக்குது 1000 இருக்குது. போட்டு சுருக்கணும்னா கடைசியாக 10,000 கேட்ஸ் வரும். ஓகே. அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த சமன்பாடை பாருங்கள். இந்த ரெண்டு செட்டை நீட்டாக நோட் பண்ணி வைங்க. அது எங்கே இப்போ இவர் இயங்கினாருன்னா இங்கே நம்ம மாற்றணும், இவர் இயங்குறாருன்னா மேலே மாற்றணும். அதை வந்து மறக்காமல் இருந்தீங்கன்னா சரி. அப்போ அதுபடி பார்த்தோம்டா இந்த 10வது கேள்விக்கு 10,000 வேர்ட்ஸ் 5வது வழியாக இருக்குது. இவ்வளவு தான் 1/10 வரையான நான் கொடுக்குற விளக்கங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். மறக்காமல் EA சயின்ஸ் பேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.